படிச்சிருப்பீங்க. ஹரிஷ்குமார் டீச் பண்ணியிருப்பாரு. என்னதுன்னா வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுறது, அப்புறம் பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக பூலியனோட நிறுத்தியிருப்பாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொலாப்குள்ளே போய்க்கிறேன். சரி, ஓகே. ஸோ நேற்றுக்கு வந்து ஹரிஷ்குமார் வந்து பூலியன் பற்றி டீச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் என்ன படிச்சிருப்பீங்க, லைக் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 is lesser than 5. ஸோ இந்த 1 is greater than 5னு கொடுக்குறேன். ஸோ இதோட இது என்னது, ஆப்வியஸாக இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட், கரெக்டாக. ஸோ அப்புறம் வந்துட்டு இது ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டாலே 1 is equal to 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு பூலியன் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கண்டிஷனலும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸும். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போவோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தாலே லைக் அதோட நேம்லேயே வந்துட்டு என்ன தெரியுது, ஒரு கண்டிஷனை கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்மளுக்கு, அது கண்டிஷனால ஃபுல்ஃபில் பண்ணலன்னா செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்துட்டு நம்ம காலேஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஐடி கார்டு போட்டால் ஒரு ரூல் இருக்குது. லைக் ஐடி கார்டு போட்டால் அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அவன் வந்துட்டு ஜாலியாக சுற்றலாம், அது மாதிரி இருக்குது. லைக் ஐடி கார்டு போடலைன்னா அவனுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. என்ன, ஹெச்ஓடி போய் மீட் பண்ணணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனல், ஓகே, கண்டிஷனல் டீச் போவோம். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு இஃப், எல்எஃப், அப்புறம் எல்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இஃப் அப்படின்னு என்னதுன்னா வந்துட்டு ஆக்சுவலாக அந்த வார்த்தையை மீன் பண்ற மாதிரி. இஃப்னா என்னது, இது நடந்தால், இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற அந்த அப்படி ஆனால் அந்த மீனிங் மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ இஃப் அப்படின்னு சொன்னா நான் இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குற மாதிரி, இஃப் ஒன் செகண்ட், ஏ இஸ் ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துறேன், is equal to 1 கொடுக்குறேன். அப்புறம் if a is divided by 2 அப்படின்னா அது என்னன்னு அர்த்தம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். என்னதுன்னா வந்துட்டு ஆர்டர் ஈவன் செக் பண்ற ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுப்போம், ஓகேவா. ஸோ இஃப் ஏ டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நேற்று ஹரிஷ்குமார் டீச் பண்ணியிருப்பாரு இந்த ஆப்ரேட்டரு. இது பேசிக்காக வந்து என்னதுன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோர் டிவிஷன் பண்ணா என்ன ஆகும்னா, இப்போ ஏ டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா ஏவையும் 2வும் டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் வந்து 0 வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ வந்துட்டு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 2ஆல டிவைட் பண்ணா அது ஆப்வியஸா 0 தான் வரும், கரெக்டா. ஸோ இது வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ செக் பண்ணிட்டு அண்ட் நான் அதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி அது ஈவனா இருந்தா பிரிண்ட் ஈவன் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா. அடுத்த ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னதுன்னா வந்துட்டு இப்போ வந்து அது வந்துட்டு இந்த ஏ டிவைடட் பை 2 அந்த நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகல, அதாவது டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் வந்து 0 இல்லை. அதுக்கு நீங்க திருப்பி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போடலாம். எப்படி, இஃப் ஏ percentage 2 not equal to 0. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து நாட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணும், ஓகேவா. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் இட் இஸ் ஆட், பிரிண்ட் ஆட். ஸோ இது பேசிக்காக 1 செகண்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆடுன்னு சொல்லுது. எப்படி, ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ள போகுது. இஃப் கண்டிஷன்ல இது செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் ட்ரூவானு. இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆப்வியஸா 1 வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. அது வந்துட்டு 0 ரிட்டர்ன் பண்ணாது, அந்த ரிமைண்டர் வந்து 0 வராது. ஸோ அப்போ என்ன பண்ணும், அடுத்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போகும். அடுத்த இஃப் கண்டிஷன்ல 1 and 2 டிவைட் பண்ணி பார்க்கும், அது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வந்துட்டு அது வந்து ஆர்டன் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்துட்டு ஃபுல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சேவா. ஸோ அடுத்தது நான் சொல்றேன், இஃப்க்கும் இஃப்பும் எல்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இஃப் அதே திருப்பி எடுத்துக்கலாம். இஃப் a percentage 2
ஸோ நம்ம இப்போ நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வருது, இது செக் பண்ணுது, இது ட்ரூ இல்லைன்னு வெளியே வந்துடுது. லைக் வந்துட்டு அதுக்கு அடுத்த கண்டிஷன் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கண்டிஷன் எதுக்கு வருதுன்னா வந்துட்டு லைக் ஸ்டேட்மெண்ட் ஆர்டர்ல இப்படி ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது வருது. இப்போ நான் வந்துட்டு இங்கே எல்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறேன். அப்படின்னா என்னன்னு சொல்றேன், எல்ஸ் பிரிண்ட் ஈவன் பிரிண்ட் ஆர்டர். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன், இஃப் ஏ இஸ், அதாவது இஃப் அது ஈவனா இருந்தா அது வந்து இதுக்குள்ள போகும் கரெக்டா, அதாவது இதுக்குள்ள செக் பண்ண போகும். ஏ 2-1 செக் பண்ணிட்டு ஏ டிவைடட் பை 2 அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஈவனா இருந்துச்சுன்னா, அது டிவைட் பை 2 இருந்துச்சுன்னா இங்க பிரிண்ட் ஈவனுக்குள்ள போகும். அப்படி இல்லையா இது வந்து ஆடா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீட் பண்ணதான் செய்யணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, இஃப்க்கு எல்ஸ்ன்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம். எல்ஸ்னா என்ன அர்த்தம், லைக் வந்துட்டு இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா வந்துட்டு எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா. ஸோ எல்ஸ் கண்டிஷன் நம்ம ஒன்று போட்டு பிரிண்ட் ஆர்டர்னு கொடுத்துறோம். அப்போ இது பிரிண்ட் ஆயிடுது. நான் ஒரு செம்மையான ஒரு இது எக்ஸிக்யூஷன், ஒன் செகண்ட், விசுவலைசேஷன் பைத்தான் கோட். ஓகேவா. ஸோ இதுல வந்து பேசிக்கா என்னதுன்னா வந்துட்டு இந்த ஒரு சாஃப்ட்வேரா வெப்சைட்ல இதை வந்து ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்க கொடுக்குற கோடை வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டெப்ஸோட ஆர்டர்ல காமிக்கும். இது ஆக்சுவலா வந்துட்டு பெரிய பெரிய கோட்ஸுக்குலாம் யூஸ் ஆகும். லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கும் போது உங்களுக்கு மெயினா இது யூஸ் ஆகலாம். லைக் வந்துட்டு அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இதுல என்ன ரீட் பண்ணுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ரீட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா குளோபல் ஃப்ரேம்ல வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது இந்த வேரியபிளுக்கு அதோட வேல்யூட ஸ்டோரை காமிக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 காமிக்குது. ஸோ அடுத்து இஃப் கண்டிஷனுக்குள்ள போகுது. இஃப் கண்டிஷன்ல இது டிவைட் ஆகுமா அப்படின்னு பாக்குது. ஓகேவா, ஆகல. ஸோ அதுக்குள்ளேயே போகல, அந்த உள்ள இருக்க இன்டென்ட்டுக்குள்ளேயே போகல. ஈச் டைம் அது இஃப்க்குள்ள எப்போ ட்ரூ ஆகுதோ அதுதான் நான் இங்க வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு இங்க ஒரு பூலியன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இங்க வந்து ஈக்குவல் டுன்னு இருக்கு. ஸோ ஈக்குவல் டுன்னா என்னது, அங்க வந்துட்டு எய்தர் ட்ரூவா ரிட்டர்ன் பண்ணணும் இல்லாட்டா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ இது செக் பண்ணுது, இது ஃபால்ஸா இருந்ததுனால இதுக்குள்ள கூட போகல, இந்த இன்டென்டேஷனுக்குள்ள கூட போகல. அடுத்தது எல்ஸ்குள்ள போயிருது. லைக் நான் இன்டென்டேஷன் விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். என்னதுன்னா வந்துட்டு இன்டென்டேஷன் ஆக்சுவலா அது வந்துட்டு இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் பார்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது கொடுத்துட்டு இப்போ என்னது பேரந்திசிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம், கர்லி பிரைசஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ இதில் வந்துட்டு அப்படி தேவையே இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு கோலன் கொடுத்துறோம். கோலன் கொடுத்துட்டு ஃபார் ஈச் லைக் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தா கூட போதும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே இட் மீன்ஸ் தட் இந்த பிளாக்ன்றது இஃப் கண்டிஷனுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த பிளாக் பிரிண்ட் ஆகும் அப்படின்றது அதுக்கு தெரியும். இதுக்கு வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து லைக் அதோட ப்ரோக்ராமிங் அந்த எத்திக்ஸ்காண்டி அதை டேப் யூஸ் பண்ணுவாங்க. டேப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். லைக் இந்த ஸ்பேஸ் வந்து டேப், இதுல வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ் விட்டா கூட போதும். ஆனா இந்த இவ்வளவு ஸ்பேஸ் வர்றதுக்கு காரணம் வந்து அதோட டேப்ன்ற இதை அனுப்புறது தான். ஸோ இது பண்றோம். சரி, நான் இதுக்கு திருப்பி. ஸோ அடுத்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போகுது. அடுத்த இஃப் கண்டிஷன்ல என்ன பார்க்குது, இது வந்துட்டு ட்ரூவான்னு செக் பண்ணுது. ஸோ இஃப் அட் ஆல் இட்ஸ் ட்ரூ அப்படின்னா அடுத்தது திருப்பி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள போகுது. உள்ள போயிட்டு அது ஆர்டர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் பேசிக்கா வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு இது. ஓகேவா. ஸோ அடுத்தது போகிறேன். அடுத்தது நான் வந்துட்டு எல்இஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு கொஸ்டின் டைப் எடுத்துக்கலாம். என்னதுன்னா வந்துட்டு ஏபிசி இல்லை, ஃபர்ஸ்ட் ஏபி வச்சு சொல்றேன். ஏபி வந்துட்டு ஏபி 2 நம்பர் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல எது கிரேட்டர் அப்படின்னு செக் பண்ணணும், கிரேட்டர்னு செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த இதுக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ஏக்கு ஒரு வேல்யூ வாங்கிக்கலாம். ஏ வந்துட்டு ஒரு 10ன்னு வச்சுப்போம். அகைன் பி வந்துட்டு ஒரு 5ன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். ஏவும் பியும் ஏதாச்சும் ஒன்று ட்ரூ கிரேட்டரா இருந்தா அதை பிரிண்ட் பண்ணணும், எது கிரேட்டரா இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இது சிம்பிள். நான் என்ன பண்றேன், ஏக்கும் பிக்கும் இது செக் பண்றேன். இஃப் ஏ இஸ்
கிரேட்டர் தேன் பி. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ஏவோட ஏ கிரேட்டரா இருந்துச்சுன்னா பியோட, அப்போ நான் இங்க என்ன பண்றேன், print A is greater கொடுக்குறேன். சாரி, A is greater கொடுக்குறேன். ஸோ இல்லை எல்ஸ்ன்னு அடுத்து ஒரு பாட்டை போட்டுறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நான் இங்க திருப்பி சொல்லலாம், இஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா அதுவும் ட்ரூ தான், அப்படி கூட கண்டிஷனை கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுத்தோன்னா ஆக்சுவலா அது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அது வந்து ஒரு ப்ரோக்ராம் எத்தி கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஏ கிரேட்டர் தேன் பி அப்படி இல்லாட்டினா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்க போகுது. என்னது, பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு கொடுத்தா லைக் எல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதுல எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அதுல போயிட்டு எல்ஸ்னா வந்துட்டு என்னது, இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லைன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகேவா. ஸோ print b is greater, சாரி b is greater. ஓகேவா. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வருது, இஃப் கண்டிஷனுக்குள்ள செக் பண்ணுது, கண்டிஷன் செக் பண்ணுது, ஏ வந்து கிரேட்டரா இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்க இன்டென்டேஷனுக்குள்ள போகுது, இன்டென்டேஷனுக்குள்ள போயிட்டு பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போயிருது. ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். நான் அடுத்த எக்ஸாம்பிள் லைக் எல்எஃப் யூஸ் பண்ணி கொடுக்கறது வந்து என்னதுன்னா, இது வந்துட்டு 3 டிஜிட் எடுத்துப்போம், ஏபிசி. ஸோ செக் பண்ண இதுல வந்து 3த்துல கிரேட்டர் செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்றேன், ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 15, சி இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா. ஸோ இது 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், 3த்துக்கும் இதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு என்ன லாஜிக் பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஏவும் பியும் கிரேட்டரான்னு செக் பண்ணுவோம். அது ரெண்டுத்துல எது கிரேட்டரோ அதோட சிஏ கம்பேர் பண்ணுவோம். அது ரெண்டுத்துல எது கிரேட்டரோ அதை வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான இது, கரெக்டா. ஸோ இஃப் நான் என்ன சொல்றேன், இஃப் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வச்சு, சரி ஓகே கிரேட்டர் தேன் மட்டும் இப்போதைக்கு வைக்கிறேன், நான் சொல்றேன் ஈக்குவல் டு எதுக்குன்னு. இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, அப்புறம் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் கம்பேர் பண்றேன். இஃப் ஏ வந்து கிரேட்டா இருந்துச்சுன்னா அப்ப திருப்பியும் உள்ள வந்துட்டு இஃப் A is also greater than C. ஆல்சோன்றது வந்து லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்றேன், இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்றேன். இந்த இஃப் கண்டிஷன் இதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் லூப்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப். ஸோ இப்போ வந்துட்டு A is again greater than C அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா print A is greater. ஓகேவா. ஸோ இல்லை இப்போ இந்த இடத்துல ஒரு எல்ஸ் கண்டிஷன் போடுறேன். எதுக்கு, லைக் வந்துட்டு ஏ வந்து பியோட கிரேட்டர் தான், ஆனா வந்துட்டு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிருது, அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தேன் சின்றது வந்து ஃபால்ஸ் ஆயிருது. ஸோ அடுத்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள போறேன். எல்ஸ்குள்ள போயிட்டு பிரிண்ட் சி இஸ் கிரேட்டர். ஏன்னா எவ்வளோ செகண்ட், ஏன்னா ஏவோட பி கிரேட்டா இருக்கு, ஆனா சியோட ஏ லெஸ்ஸா தான் இருக்கு. அப்படி பார்த்தா பியோடையும் சி லெஸ்ஸா தான், பியோட சி கிரேட்டரா தான் இருக்கணும். ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல நான் சி இஸ் கிரேட்டர்னு கொடுத்துறேன். அகைன் அப்போ வெளியே வர்றேன், இந்த இதுக்கு ஒரு எல்இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். எல்இஃப் ஆக்சுவலா அது என்ன அர்த்தம்னா வந்துட்டு எல்ஸ் இஃப் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். லைக் வந்துட்டு எல்ஸ் இஃப்னா வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்கு, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுவும் செக் பண்ணு, இந்த கண்டிஷனையும் செக் பண்ணு அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம இந்த இடத்துல எல்ஸ் கொடுக்கலாம், ஆனா எல்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா அதுல திருப்பி அகைன் நம்ம வந்து இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண முடியாது. ஸோ இதுனா வந்துட்டு இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண போறேன். ஸோ எல்ஸ் இஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி, பி இஸ் கிரேட்டர் தேன் சி. ஓகேவா. ஸோ கொடுக்குறேன் பி இஸ் கிரேட்டர் தேன் சில வந்துட்டு பிரிண்ட் b is greater, b is greater வந்துதா. ஸோ அடுத்தது நான் இது என்னன்னு சொல்றேன்,
ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஏவும் பியும் கிரேட்டரான்னு சாரி டியை விட ஏ கிரேட்டரான்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிட்டு அது ஃபால்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது நான் இங்கே வர்றேன். இங்கே வந்துட்டு பியோட சி கிரேட்டரா சாரி சியோட பி கிரேட்டரா அப்படின்னு அகைன் செக் பண்ணுறேன். அப்படி கிரேட்டரா இருந்துச்சுன்னா இங்கே பி கிரேட்டர்னு சொல்லிடுறேன். எல்ஸ் இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்னதுன்னா வந்துட்டு சி கிரேட்டர் அப்படின்றத சியும் பியும் செக் பண்ணியாச்சு. ஸோ பி கிரேட்டரான்னு செக் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்னதுன்னா வந்துட்டு சி கிரேட்டர் மட்டும் தான் இருக்கே. ஸோ பிரிண்ட் சி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நான் ஸ்ட்ரைட் டேரக்டாகவே கொடுத்துட்டு போயிடலாம். இந்த இடத்துல நான் திருப்பி ஒரு எல்எஃப் கண்டிஷன் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ சி இஸ் கிரேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டாவது. ஸோ இது பி இஸ் கிரேட்னு காமிக்குது. இதை நான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த லைன் பை லைன் ஃப்ளோ அதில் வச்சு காமிக்கிற மாதிரி விஷுவலைசேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வருது A is equal to 5, B is equal to 50. அப்படியே ஒன்னொன்னா அது உள்ள இருக்கிறத வாங்குது. B is equal to 15 வந்துருச்சு, C is equal to 10 வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்குள்ள இப்போ உள்ள போகுது. இஃப் என்ன செக் பண்ணுது, A is greater than B அப்படின்னு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு இல்லை இது வந்து ஃபால்ஸ்னு அப்பவே ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது போயிடுச்சு. if B is greater than C இந்த இடத்துல செக் பண்ணுது. என்னது சியோட பி கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுது. ஆமான்னு சொன்னா அது உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு பி இஸ் கிரேட்டர்னு சொல்லிடுது. அப்புறம் வெளியே வந்தது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா வந்துட்டு இப்போ இங்கே ஒரு எஃப் கண்டிஷன் இருக்கு, இங்கே ஒரு எல்ஸ் கண்டிஷன் இருக்கு. கரெக்டாக நடுவில் எத்தனை எல்எஃப் வேணாலும் இருக்கட்டும். எந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்டிஷன் ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயே இதுக்குள்ள இருக்க பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிடும். லூப் இந்த டோட்டல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடும். இந்த செட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடும். அது வந்து கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து லேட்டர் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த விஷயத்துல. இதில் வந்து நான் ஒரு 55 வைக்கிறேன். ஸோ இப்போ இது நான் இதுக்கு வந்து எதுக்கு சொன்னேன்னு சொல்றேன் ஒரு நிமிஷம். A is equal to 55, அப்புறம் B is equal to 15, C is equal to 10 வாங்குது. அப்புறம் if கண்டிஷனுக்குள்ள போகுது. A is greater than or equal greater than B அப்படின்னு செக் பண்ணுது. ஆமா, ஏன்னா வந்துட்டு 15ஓட 55 ஆப்வியஸா கிரேட்டர் தான். ஸோ அகைன் செக் பண்ணிட்டு அடுத்து உள்ள போகுது. இஃப் A is greater than C செக் பண்ணுது. அதாவது 50 ஆமா ஆப்வியஸா 10ஓட 55 கிரேட்டர் தான் அப்படின்னு செக் பண்ணுது. அடுத்தது உள்ள போயிருது. பிரிண்ட் A is greater அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ A is greaterன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா காணா போயிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஆக்சுவலாக இன்னொரு சொல்லி கொடுக்கணும். என்னதுன்னா வந்துட்டு இப்போ நான் இங்கே இந்த இன்டென்டேஷனுக்கு வெளியே ஒரு பிளாக் கொடுக்குறேன். என்னதுன்னா வந்துட்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் என்னது இது அவுட் ஆஃப் லூப்பா இல்லை அவுட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அவுட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சிஎஸ்ன்னு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் லைனாக ரன் ஆகுது. இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுது. ஏன்னா இந்த இடத்துல ட்ரூன்னு பார்த்தோன்னே அந்த இந்த பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியே வந்துடுது. இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு இதில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணிடுது. ஏன்னா இது வந்து இன்டென்டேஷனுக்கு வெளியே இருக்கு, இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸோட வெளியே இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் செட் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட டோட்டல் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.